டேய் மனோஜ், எனக்கு உங்க அம்மா பத்தியே பயமா இருக்குடா. ஏய், நீ நினைக்கிற மாதிரி எங்க அம்மா கிடையாது. எங்க அம்மா காலையில எழுப்புறது எப்படி இருக்கும் தெரியுமா? யூடியூப்ல சுப்ரபாதம் கேட்ட மாதிரி இருக்கும். அவ்வளவு திவ்ய பிரபந்தமா இருக்கும். டேய் எருமை, வெள்ளிக்கிழமை 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க. சீ, எந்திரி முதல்ல. டேய் மூஞ்ச பாரு, உதிக்கிற சூரியன் கூட மறைஞ்சு போய்டும் போல. போய் ஃபர்ஸ்ட் எந்திரிடா. காலையில பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிடலன்னு வையே, அந்த நாள் ஃபுல்லா எங்க அம்மா நான் சாப்பிடலன்னு அழுதுகிட்டு. என்னம்மா சாப்பாடு? இட்லி தான். இன்னைக்குமா? புடிச்சா சாப்பிடு, இல்ல நீ போயிட்டே இரு. நீ சாப்பிடலங்க யாரோ கூட அழுதுட்டு இல்ல, சரியா? நான் காசுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து சொல்லிட்டு எங்க அம்மா என் பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ நல்லவங்க. 100 ரூபாய் தான் கொடுமா. தோரா அப்படியே ஃபாரின் படி லட்ச லட்சமா சம்பாதிச்சு வந்துட்டாரு. குடுத்து வச்ச மாதிரி அம்மா பைசான்னு கேக்குறாரு. போய் சம்பாதிக்கிற வழியை பாருடா. வந்துட்டான். இதெல்லாம் விடுமா. நைட்டு 10 மணி ஆச்சுன்னு வச்சுக்கேன், நான் எங்க வரலன்னு எங்க அம்மா பதப்பதைப்புல கால் மேல கால் பறக்கும் தெரியுமா? அப்படி எங்க அம்மா பண்ணும். டேய் பொறுக்கி, எங்க பொறுக்கின்னு இருக்க? சீக்கிரம் வீடு வந்து சேரு, இல்ல கேட்ட பூட்டிடுவாங்க பாத்துக்கோ. அப்புறம் திருட மாதிரி வந்து எகிரி குதிச்சு செருப்பிடுவாங்க. அதை அவங்கடியாச்சு. சீக்கிரம் வீடு வந்து சேர்றா பரதேசி. அதனால நீ எதுக்கும் பயப்பட வேணாம். எங்க அம்மா ஒரு சாந்த சுருவி.